இன்னைக்கு வந்து தூய சக்தி தூய சக்தின்னு சொல்லிடு நான் தான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து தூய சக்தி அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க நீங்க. யார்கிட்ட அதிமுக இருக்கிறது? எடப்பாடி கிட்ட தான் இருக்கிறது. யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர். அப்படி இருக்கும்போது இந்த 27 பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும். இது குதிரை பெருமைகள் யார் சொல்ல முடியாது. இது நிச்சயமா குதிரை இதுல கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இது நடக்காது. 100% நான் சொல்றேன். காசு கைமாறாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் 100% நடக்காது. இந்த 3 பேர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்றுக்கிறாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்றாங்க. விஜய் ஏதோ ஸ்லீப் வாக்கிங் மாதிரி தான் தெரியுது. ஏதோ வராரு, ஆபீஸ் போறாரு, ஏதோ கைக்கு போறாரு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் சிலர் இணையலாம் அப்படின்னு செய்திகள் வருது. என்ன நடக்குது? இல்ல, அதிமுக என்ற கட்சியை வந்து ஒழிக்கிறதுக்காக இப்ப தாவேக்கா வேலை செஞ்சு கொண்டிருக்குன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுல வேற ஒரு பொருளும் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்ப அதிமுகல வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு கும்பல் வந்து இப்ப தனியா வந்து வேலுமணியோட நிக்கிறது. அந்த அவர்களை பாத்தீங்கன்னா இப்ப அவர்களுடையும் இவர்கள் வந்து இருக்கின்ற எம்எல்ஏக்கள் வந்து அங்கிருந்தும் வந்து தாவிக்கு போறாங்கன்னு பார்க்கும்போது அது எப்படி புரிந்து கொள்வது என்பது இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போ நீங்க வந்து இந்த தேர்தலை பாத்தீங்கன்னா 47 பேர் வந்து அதிமுக வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. திமுக இருந்து எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? 59 பேர் தான் ஜெயிச்சாங்க. அதாவது ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற ஒரு 3 நிறுவனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கில், அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் திமுக வந்து இந்த நிலைக்கு 59 பேர் வந்து ஜெயிச்சு வர்றாங்க. ஆட்சியில் இருந்த கட்சியா இருக்கிறது, ஆட்சியில தொடர்ந்த கட்சியா இருக்கிறது. அதனால வந்து அரசாங்கத்தினுடைய சப்போர்ட், போலீசாருடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கு. அப்படி அவ்வளவு இருந்து கூட 59 பேரும் ஜெயிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 47 பேர் ஜெயித்து வர்றாங்க. அதிமுக ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல். அப்கோர்ஸ் அவங்களுக்கும் வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சு. பட் அதை தாண்டி வந்து பெரிய சப்போர்ட்னு எல்லாம் வந்து ஜெயிச்சு வந்தாங்க. அப்படி இருக்கின்ற ஒரு கட்சியில வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியேறுவதை விட அது ஒரு பெரிய ஒரு போஸ்ட்மார்ட்டம் வந்து தாராளமாக அனைவரும் உட்கார்ந்து கொண்டு பண்ணியிருக்கலாம். அது செய்யவில்லை. அனைவரும் சேர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமியை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். இங்க புதுச்சேரியில தேர்ந்தெடுத்தார்கள். அதன் பிறகு வந்து ஒரு குரூப் வந்து வெளியே போகுது. அந்த குரூப் வந்து இன்னைக்கு வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. அதாவது சி.வி. சண்முகம், வேலுமணியுடைய குரூப் வந்து இன்னைக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து அதிமுகவினுடைய விப்புக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். அதிமுக என்ற அந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். தாவேக்காவுக்கு வாக்களிச்சதுல. அப்ப அதுல ஒரு பெரிய சிக்கல் வந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. கட்சிக்கு எதிராக நீங்க வாக்களித்தால் உங்க ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிபிகேஷன், இமீடியட் டிஸ்குவாலிபிகேஷன், ஸ்பீக்கர் வந்து தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயம். அதுல ஒண்ணும் கிடையாது. ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான். அதாவது என்னை பொறுத்தவரை யார்கிட்ட அதிமுக இருக்கிறது? எடப்பாடி கிட்ட தான் இருக்கிறது. யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர். அப்படி இருக்கும்போது இந்த 27 பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும். அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போது ஜே.சி.டி. பிரபாகர் என்ற ஸ்பீக்கர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேருடைய ரெசிக்னேஷன் வந்து அக்செப்ட் பண்றாரு. அந்த 27 பேர் இருக்கின்ற குழுவுல வந்து இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரும் அந்த குழு தான். நேற்று சேர்ந்தவங்க இந்த குழு தான். அவர்களுடைய ரெசிக்னேஷன் வந்து அக்செப்ட் பண்றாரு. இது முறையல். அதாவது ஏற்கனவே இவர்கள் மேல ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை முடிக்காமல் வந்து நீங்க அடுத்த ஒரு ஆக்ஷனுக்கு போவது வந்து நிச்சயமாக அது வந்து கோர்ட்ல நிக்காதுன்னு நான் கருதுறேன். மத்திய பிரதேசம் நடந்திருக்கு. 2020 மத்திய பிரதேசம் நடந்திருக்கிறது. ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு எடுத்துன்னு போலன்ற என்னுடைய ஒரு மெமரியா இருக்குது. அதனால அதுல வந்து ஒரு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வரவில்லை. ஆனா ஆக்சுவலி இது நல்ல ஒரு கேஸ். சுப்ரீம் கோர்ட்டுக்கு உட்கார்ந்து ஆராய வேண்டிய ஒரு கேஸா இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஆராய வேண்டிய கேஸ். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து நிலுவையில் இருக்கும்போது டிஸ்குவாலிபிகேஷன் என்ற அந்த விஷயத்தை வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து அதை எடுத்து அவர் வந்து அதுல ஒரு தீர்ப்பு வழங்காமல் அதற்கு நடுவில் வந்து இன்னொரு ஆக்ஷன் எடுக்கிறது என்பது அது எந்த அளவுக்கு சரி என்பது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தான் முடிவு பண்ண வேண்டும் என்றதுதான் உண்மை நிலை. அதை தாண்டி பாருங்களேன், இந்த 3 பேர் இன்னைக்கும் நிறைய பேர் போய் சேர்றாங்க போல தெரியுது. இந்த 3 பேர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்றுக்கிறாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்றாங்க. அதன் பிறகு வந்து வேலுமணி, சி.வி. சண்முகம் கூட சேர்றாங்க. வேலுமணிக்கு சி.வி. சண்முகம் துரோகம் பண்றாங்க. இந்த என்டையர் இன்சிடென்ட், அதாவது இவர்கள் போய் ரெசிக்னேஷன் கொடுக்குறாங்க, ஆதரவை பாக்குறாங்க,
கட்சியில இணையறாங்க. அவருடைய ரெசிக்னேஷன் வந்து அக்செப்ட் ஆகுது. எல்லாமே ஏதோ ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயமா இருக்குது. அப்ப முழுக்க முழுக்க வந்து இது திட்டமிடல் இல்லாம நடக்காது. தாவேகாவினுடைய திட்டமிடல் இல்லாமல் இது நடக்காது. நிச்சயமாக இது தமிழக அரசியலுக்கு உகந்தது கிடையாது. நீங்க வந்து தூய சக்தி, தூய சக்தின்னு சொல்லிது நான் அதான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து சக்தி அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க நீங்க. அந்த அளவுக்கு நீங்க மட்டமா இத விட மட்டமான அரசியல் வந்து தமிழகம் கண்டது கிடையாது. இதுக்கு முன்னால வந்து வந்து சேர்ந்திருக்காங்க. அதாவது அ அதிமுக இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள், இல்லை என்றால் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள். நம்முடைய கிளாசிக் கேஸ் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 2009ல வந்து அவர் நீக்கப்படுகிறார். அவர் வந்து அ சபரிமலை சென்டர் அந்த டைம்ல நான் அவருக்கு ஃபோன் கூட அடிச்சேன் அந்த டைம்ல. அம்மா வந்து நீக்குறாங்க. நீக்கணும்னா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விலகிட்டாரு. அதே மாரி தான் கம்பம் ராமகிருஷ்ணன் கேஸ் கூட அதேதான். அவரு மதிமுக இருந்தாரு. மதிமுகல எனக்கு வந்து நான் சொல்றேன் என்ன சந்தேகப்படுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து மாறி வந்து திமுக ல இணையறாரு. ஆனால் அதெல்லாம் ஏறத்தாழ ஒரு 3 வருஷம், 4 வருஷம் கழிச்சு பிறகுதான் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இங்க 15 நாள்லயே எவ்வளவு பெரிய ஒரு கலாட்டா நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதோட பெரிய ஒரு இது குதிரை பேரங்கள்லாம் யாரும் சொல்ல முடியாதுங்க. இது நிச்சயமா குதிரை பேரம். இதுல கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இது நடக்காது. 100% நான் சொல்றேன். காசு கைமாறாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் 100% நடக்காது. தூய சக்தின்னு சொல்லி விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தாரு. அவரோட பேச்ச கேட்டுதான் இப்ப காங்கிரஸோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, விசிகவோ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்தே எதிர்ப்பு வருது. இவ்வளவு அவசரமா விஜய் இந்த விஷயத்த பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து சார் வருது? இல்ல விஜய் பண்றாரான்னு தெரியலையே. விஜய் ஏதோ ஸ்லீப் வாக்கிங் மாதிரி தான் தெரியுது. ஏதோ வராரு, ஆபீஸ்க்கு வராரு, ஏதோ கடைக்கு போறாரு, போறாரு. இவ்வளவுதான் தெரியுதே தவிர, அதை தாண்டி அவரு ஒரு ஆ ஒரு திடமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. கூட இருக்கிறவங்க பண்ணி குடுக்கிறார்கள். இப்போ இந்த அதிகாரிகளினுடைய போஸ்டிங் கூட. ஆ நீ மிக தெளிவாக தெரிகிறது. யாருடைய கை எங்க ஓங்குதுன்னு தெரியுது. ஒரு ஒரு பிசினஸ் மேன் இன்னைக்கு இவருக்கு ரொம்ப அருகில் இருக்கின்ற நபர். அவர் இன்னைக்கு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அந்த வரிக்கெல்லாம் பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிசினஸ் மேன் வந்து இன்னொரு திமுக இருக்கிற ஒரு நபர் கூட வந்து அவர் வந்து ஒரு திமுக சார்ந்த ஒரு நபர் கூட அவர் வந்து ஒரு டீல் போடுறாரு. அந்த டீல்ல ஒரு 2 ஆபீசர வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த மாரி பல விஷயங்கள் நடப்பது வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு தெரியும், எந்த அளவுக்கு தெரியாதெல்லாம் நமக்கு ம யோசிச்சு பார்க்க கூட முடிய மாட்டேங்குது. ஏனென்றால் அவர் யாருமே இத எக்ஸ்பெக்ட் பண்ணலல்ல. அவர் வந்து முதல்வரா உட்காருவார்ன்னு பார்த்தீங்கன்னா, அவரே அத எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றது தான் உண்மை நிலை. அப்படி இருக்கும்போது இத வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அ அது அதுக்கு ஆயத்தமாக நீங்க இருக்கிறீங்களான்னு அந்த கேள்வி இருக்கிறது. அதுவும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அப்ப நீங்க குறிப்பிட்டது ஒண்ணும் உண்மைதான். அதாவது காங்கிரஸ்காரர் இப்ப வந்து ஐய்யய்யோ! என்னையா ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சதீஷனுடைய அதாவது கேரள முதல்வர் சதீஷனுடைய அந்த ஸ்வேரிங் இன்னைக்கு கூப்பிட்டிருந்தாங்க. இவரு பதிலே குடுக்கல போல தெரியுது. கடைசியில வந்து வரலன்னு சொல்லிட்டாரு. 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடதுசாரிகள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. ஏனென்றால் இப்ப ஜஸ்டிஃபை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் தவறு இல்ல. இவங்க வந்து ரிசைன் பண்ண பிறகு தான் அங்க போய் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ரெசிக்னேஷன்லயே பிரச்சனை இருக்கு இல்லையா? இது கம்யூனிஸ்ட் சிபிஎம்முக்கும், சிபிஐக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்குது இதுல. அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ற ஒரு விஷயமும், ரெசிக்னேஷன் என்ற அந்த விஷயம் வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. உங்களை வந்து உங்களுக்கு தகுதி இல்லை. நீங்க வந்து தவறாக வாக்களித்தீர்கள். நீங்க கட்சிக்கு துரோகம் செய்தீர்கள் என்ற அந்த அடிப்படையில் வந்து உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றது, உங்களை வந்து வெளியேறும் போதும், நீங்களா வந்து உங்களுடைய அந்த ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்து, அது வந்து ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்றதுலயும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இது எப்படி வந்து இடதுசாரிகள் வந்து இதை எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இடதுசாரிகள் வந்து இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது என்று தெரியாத ஒரு இடத்துல வந்து ஒரு இக்கட்டான இடத்தில் சிக்கி முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டி முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த ஒரு நிலைமை வந்து அதிகமாக தொடராது. இப்ப 4 இடத்துக்கு பை எலக்ஷன் நடந்தாலே அடுத்த 6 மாசத்துல வந்து இடதுசாரிகளுடைய சப்போர்ட் தேவையில்லை. அவர்கள் தாராளமாக வெளியே வந்து அவர்கள் பழைய பாணியிலேயே போகலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம் என்று நான் கருதுகிறேன். 3 பேர் எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு இங்க வராங்கன்னா, அப்ப அவங்களுக்கு அத மீறி ஏதோ ஒரு ஆஃபர் வந்திருக்கும். சோ ஒருவேள அவங்க கன்டெஸ்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற அளவுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குமான்னு தெரியாது. அத மீறி எப்படி அவங்க அந்த முடிவ எடுக்கிறதா பார்க்குறீங்க? இல்ல முடிவு இல்லங்க. நான் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு நான் வந்து இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது இது வேற ஒண்ணும் இது ஒரு பிசினஸ் டீல். வேற ஒண்ணும் கிடையாது. பிசினஸ் டீல்ல வந்து நான் 15 கோடி, 20 கோடி செலவு பண்ணிட்டு நான் ஒரு தேர்தல்ல நின்னுட்டு நான் வந்து இப்ப ஜெயிச்சு வந்திருக்கேன். இல்லையா? அப்ப எனக்கு வந்து அத வந்து சரி கட்டினாலே போதும். நான் வந்து ஒதுங்கிர்றேன். அதிமுக போனியார மாரி தெரியல. அதனால நான் அந்த போட்ட காசு எடுக்கணும் அவ்வளவுதான். போட்ட காச வந்து எடுக்கறதுக்கு வந்து முடியவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப முறை ஜெயித்த ஒரு நண்பர் என்கிட்ட கூட இருந்தாரு. திமுகல அந்த கூட நின்னு ஜெயித்தாரு. அவரு கையில இருந்து ஏறத்தாழ ஒரு 5 கோடி ஏதோ போட்டிருக்காரு. இந்த கட்சி ஏதோ காசு குடுத்து 7 கோடி வச்சு ஜெயித்து வருகிறார்.
அதன் பிறகு அவர் சொல்றாரு, இந்த 5 கோடியே அவர்களால எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து இந்த தேர்தல் தான் இருக்கிறதுலயே காஸ்ட்லியஸ்ட் தேர்தலாக நான் காண்கிறேன். அப்ப 15 கோடி, 20 கோடி போட்டு உங்களால ஒண்ணுமே எடுக்க முடியலன்னா, நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய லாஸ். அந்த லாஸ ஈடுகட்டுறதுக்கு தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை, இல்ல அரசியல் வாழ்க்கைய வந்து ஏதோ புதுசாக ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் எவனும் போய் நிக்கல. அது உண்மை நிலையத்தான். அப்படின்னா ஜெயிச்ச உடனேயே வந்து ராஜினாமா பண்ணிட்டு இல்லங்க தாவேக்கா தான் தாவேக்கால தான் நிக்க போறோம் அப்படின்னு வந்து அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். அது சொல்லவில்லை என்றதுதான் நான் ஒரு முக்கிய பிரச்சனையாக காண்கிறேன். 1. 2வதாக இவர்கள் எல்லாம் வந்து இப்போ அதிமுகல இருக்கிற நபர்களுக்கு கொள்கை கோட்பாடுகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பல நபர்களுக்கு இருக்கு. அது அது ஜெனரலா ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட். அதான் அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்டாண்டாக இருக்கும். வேற ஒண்ணும் அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த இந்த 3 பேர் எந்த குரூப்ல இருக்காங்க? 3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் எடப்பாடியை வந்து எடப்பாடிக்கு துரோகம் செஞ்சாங்க. அதுக்கு வந்து அதன் பிறகு வந்து வேலுமணி இவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க. சி.வி. சண்முகம் துரோகம் செஞ்சாங்க. இவர்கிட்ட என்ன வந்து கொள்கை கோட்பாடுகள் இருக்கும்? எப்படி ஜெயிச்சு வருவோம்னு அடுத்து ஜெயிச்சு வருவோம்னு இவங்க நினைப்பார்கள்? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த போட்ட காசை எடுக்கணும். அதன் பிறகு வந்து தாவேக்கா யார வேணா போட்டுவிட்டு நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் 2 கான்ட்ராக்ட் கிடைக்கும். அந்த கான்ட்ராக்ட் வச்சு நம்ம பொழச்சுக்கலான்ற அந்த அடிப்படையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். சார் இப்போ விஜய் வந்து ஆட்சி ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போதுல இருந்தே குதிரை பேர அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துல அது ஓப்பனா தெரியுது. இத வந்து சட்ட ரீதியா எதுவும் நெருக்கடி குடுக்க முடியுமா? வழக்கு தொடர்ந்து அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதா? இல்ல அது ஒண்ணுமே வெளியில கிடையாதுல்ல. இவங்க இப்போ எவ்வளவு வாங்குனாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதாவது என்ன அடிப்படையில் வந்து 3 பேர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து கொண்டு ஒரு கட்சியில போய் சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன அடிப்படை? ஒரு அடிப்படையெல்லாம் யாரும் பண்ண மாட்டான். யாரும் வந்து தூய அரசியலுக்காக எவனுமே நிக்கிறது கிடையாது. நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே வந்து திருடர்கள் தான் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது, இது வந்து வெளிப்படையாக நடந்த விஷயம் கிடையாது. இப்ப டிரான்சாக்ஷன்லாம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து என்னுடைய வீட்ல நான் காசு வச்சுக்கிறது இல்ல. இப்ப நான் ஒரு எம்.எல்.ஏ. நான் டிஸ்குவாலிஃபை இத இருக்கேன். நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். நான் வந்து தாவேக்கால போய் சேர்றேன்னா, என் வீட்ல நான் காசு வச்சுக்கிறது இல்ல. எனக்கு என்னுடைய ஒரு பேராமி வீட்ல காசு இருக்கும். இல்லை என்றால் எனக்கு வந்து ஒரு லேண்ட் குடுத்திருப்பாங்க. ஒரு பில்டிங் குடுத்திருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் நாம வந்து அதை வந்து பர்சீவ் பண்ண முடியும். ஆனால் எப்ப பர்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வரவுக்கு நிகரான செலவுகள் நடத்துறீங்களா? இல்ல அதுக்கு அதிகமாக நடத்துறீங்களா? என்னை பொறுத்தவரை ஒரு எம்.எல்.ஏ. வந்து தன்னுடைய வரவுக்கு நிகரான செலவு வந்து நடத்த முடியாது. அப்ப அதை விட எவ்வளவோ அதிகமா தான் செலவு பண்ணுவார்கள். சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கின்ற நிலம் இல்லை என்றால் இந்த இது இருக்கு இல்லையா? அக்ரிகல்ச்சர் லேண்ட் அது மாரி விஷயங்கள் வந்து வித்து அதுல வந்து அவர்கள் வந்து அரசியல் நடத்துவார்கள். அது எனக்கு தெரிஞ்ச நபர்களே இருக்கிறார்கள். திமுகலயே இருக்கிறாங்க. அந்த மாரி நபர்கள் இருக்கிறார்கள். அதிமுகலயும் இருக்கிறார்கள். தன்னுடைய சொத்த வித்து அரசியல் செய்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து எ அந்த லஞ்சம் வாங்கி இல்லை என்றால் ஊழலினுடைய அடிப்படையில் தான் தன்னுடைய அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இப்ப தாவேக்காவுடைய கேஸே எடுத்துங்களேன். இப்ப வந்து ஒரு மந்திரி ஒரு எம்.எல்.ஏ. எடுத்துக்கலாம். ஒரு எம்.எல்.ஏ. எடுத்தா அவருக்கு வந்து சென்னையில வந்து ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும். ஒண்ணு எம்.எல்.ஏ. ஹாஸ்டல்ல இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு நேர்முக உதவியாளர் வந்து தேவைப்படுகிறார். அவர எங்கேயாச்சும் தங்க வைக்கணும். அதுக்கு காசு நீங்க தான் குடுக்கணும். அவருக்கு சம்பளம் குடுக்க வேண்டியது. அப்புறம் உங்க தொகுதியில வந்து நீங்க இதே செட்டப் வைக்கணும். தொகுதியில இப்ப எம்.எல்.ஏ. அலுவலகம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வேளை வந்து அங்க வீடு இல்லன்னா, இப்போ இந்த அந்த மதுரை சென்ட்ரல் எடுத்துட்டீங்கன்னா, அவருக்கு வந்து அவர் சென்னையை சேர்ந்தவர்ன்னு நெனைக்கிறேன். அவருக்கு அங்க கிடையாது. அங்க இடமே கிடையாது. அப்ப அங்க ஒரு வீடு எடுக்க வேண்டியதா இருக்கிறது. அங்க ஒரு அலுவலகம் நிறுவ வேண்டியதா இருக்கிறது. அதுல அரசாங்கம் ஓரளவுக்கு தான் காசு குடுக்குமே தவிர, அப்ப இந்த 2 விஷயங்களும் செய்ய வேண்டும். அப்புறம் வந்து மக்கள் ஒரு இடத்துல போகும்போது மொய் எழுத வேண்டும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கிறது. இதற்கு காசு எங்கிருந்து வரும்? உங்களுடைய சேலரினால பண்ண முடியாது. அப்ப வெளியில தான் உங்களுக்கு காசு வந்து தான் ஆக வேண்டும். அந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அப்ப தாவேக்காவினரே அதில ஒரு பிரச்சனையாகத்தான் இருப்பாரு. எல்லாத்துக்குமே அது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ ஊழலை தாண்டி நீங்க வந்து யோசிக்க வேண்டும் என்றது ரூ. 10 கேஸ் இதான் கிளாசிக் எக்ஸாம்பிள். டாஸ்மாக்கள் வந்து ரூ. 10 அதிகமா வாங்குறாங்க. இது உண்மைதான். யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா டாஸ்மாக்ல ரூ. 10 எதற்கு செலவிடப்படுகிறது என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அவன் வந்து அங்க ஏசி கூலிங்க்கு செலவு பண்றான். அங்க இருக்கின்ற எலக்ட்ரிசிட்டிக்கு செலவு பண்றான். அங்க இருக்கின்ற பராமரிப்புக்கு செலவு பண்றான். அங்க பல்பு போனாலும், லைட் போனாலும், ஃபேன் வாங்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே செலவு பண்றான்.
அங்க என்ன செலவு இருக்கிறதோ, இவரு தான் அந்த அந்த அங்க இருக்கின்ற நபர்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் ரூ. 10 போகுது. அப்ப அரசாங்கத்தினால அந்த அமௌண்ட் வந்து அவர்களால் குடுக்க முடியாது. இப்ப 7,000 கடை, 8,000 கடை இருக்கும்போது, இந்த 8,000 கடைக்கும் சேர்த்து நீங்க வந்து ஒரு அமௌண்ட் போட்டு குடுக்குறீங்கன்னா, அது நடக்காத விஷயமா இருக்கிறது. அப்ப அந்த ரூ. 10ங்கிறது ஆஃப் கோர்ஸ் ஊழல் காசு தான். அது வந்து சில ஒரு அமௌண்ட் வந்து அவர்களுடைய கைக்கு போகும். அவர்களுடைய சூப்பர்வைசருக்கு போகும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது மெயின்டனன்ஸ் காசாகத்தான் அங்க இருக்கிறதே தவிர, அப்படித்தான் ஆரம்பித்ததே தவிர, நிச்சயமாக இது வந்து இதுல மாபெரும் ஊழல்கள்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு ஊழல் பரவலாக இருக்கும்போது, நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்கன்ற ஒரு கேஸ் இருக்கு இல்லையா? இதற்கு வந்து ஒரு 4 டாஸ்மாக் எம்ப்ளாயியை வந்து டிஸ்மிஸ் பண்றது, இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்றது. இதெல்லாம் பண்ணும்போது தான், இது அடிமட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு, அந்த டிஸ்டிலர் இருக்கா இல்லையா? டிஸ்டிலருக்கு என்ன பண்ணீங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன பண்ணீங்க? அதே மாரி அதிகாரிகள். எவ்வளவோ அதிகாரிகள் வந்து உங்களுக்கே தொந்தரவு குடுத்தாங்க. அந்த அதிகாரிகளையும் மறுபடியும் போயிட்டு இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல போட்டிருக்கீங்களே. அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ல போடும்போது, அதனுடைய நோக்கம் என்னன்னு வருது இல்லையா? இப்ப யார காப்பாத்துறதுக்காக, எந்த முன்னாள் மந்திரிகளை காப்பாத்துறதுக்கு இந்த அதிகாரிகளை வந்து ஒவ்வொரு இடத்துல போஸ்டிங் போட்டிருக்கீங்க. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குங்க. அப்ப அதை வந்து நீங்க ஹேண்டிலே பண்ண மாட்டீங்க. எ கடைக்கோடியில் இருக்கின்ற ஊழலை மட்டும் தான் நான் வந்து கவனிப்பேன்னு எடுத்துக்கொண்டார். அது வேலைக்கே ஆகாது. அது கீழ இருக்கிற கரப்ஷன்ங்கிறது ரூ. 10 இருந்து ஒரு போலீஸ்கார் உங்கள பிடிச்சா ரூ. 50 ரூ. 100 வாங்குறதானாலும் சரி, இந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க தடுக்க முடியும் என்றால், அது நீங்க ஒரு காலத்திலயும் உங்களால தடுக்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணீங்களா நீங்க எவ்வளவு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வர நபரும் அதான். ஏன்னா இப்ப வந்து ஒரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுடைய போஸ்டிங்க்கு காசு குடுக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஒரு எல்&ஓல இருக்கிற ஒரு நபரோ, இல்ல என்றால் டிராபிக்ல இருக்கிற ஒரு நபரோ, இந்த சிட்டில இருக்கிற நபர் வந்து நீங்க சென்னையில இருக்கிற நபர் வந்து காசு கொடுக்காம போஸ்டிங் எத்தன பேருக்கு வருது? அப்ப இவ்ளோ பிரச்சனை இருக்குங்க. இது எல்லாம் வந்து மேலிடத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க கரப்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். யாரு கிட்ட? உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற முக்கிய அமைச்சர்கள் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் அவர்களையும் ஃபர்ஸ்ட் நீங்க கட்டுப்பாட்டுல வைங்கங்கிறேன். அவர்கிட்ட நீங்க டீல் பேச விடாதீங்கங்கிறேன். இப்ப புசி ஆனந்தனுடைய டெண்டர் பார்த்தீங்க இல்லையா? 3 மணிக்கு முடிக்க வேண்டிய டெண்டர் வந்து அது 9 மணி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாயி, அப்ப இது எல்லாம் வந்து பிரச்சனைகள் தான். டிஸ்டிலரி எத்தன டிஸ்டிலரி நீங்க போய் இப்ப கணக்கு எடுத்திருக்கீங்க? டிஸ்டிலரி எவனுமே போனது கிடையாது. எல்லாருமே டாஸ்மாக் போறாங்க. அதே மாரி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறாங்க. இந்த மாரி இடங்களுக்கு தான் போய் நிக்கிறாங்களே தவிர, இவர்கள் வந்து ஊழலினுடைய உறவிடத்துக்கு போவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஊழலினுடைய உறவிடம் எங்கேன்னு தெரியும். மேல இருந்து தான் வருதுன்னு தெரியும். அந்த மேல இருக்கிற இடத்த வந்து கண்ட்ரோலே பண்ண மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். அது இந்த அரசினாலும் முடியாது என்றதுதான் உண்மை நிலை. ஃபைனல் கொஸ்டின். இப்போ நேத்து 3 பேரு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் சிலர் ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 பேர் வரைக்கும் ராஜினாமா பண்ணி தேர்தல் வருதுன்னா, அது உண்மையிலே தவேகாக்கு தான் ஆதரவா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல திமுக அதுல பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கோ, அதிமுக பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல திமுகவும், அதிமுகவும் பெரிய ஷாக்ல இருக்குங்க. என்னை பொறுத்தவரை வந்து திமுகவினுடைய ஷாக் பெரிய அதிமுகவை விட பெரிய ஷாக் வந்து திமுகவினுடைய ஷாக்காகத்தான் இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் இன்னும் மீண்டு வரவில்லை. மீண்டு வந்தால் கூட அதன் பிறகு வந்து என்ன நடந்தது என்பது அவர்கள் வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு அதாவது ஹானஸ்டாக ஆராயக்கூடிய அந்த மனநிலையில் வந்து திமுக கிடையாது. இதுதான் எனக்கு தெரியிற விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரே மாத்த வேண்டியிருக்கும். திமுகல இன்னைக்கு இருக்கின்ற அந்த பவர் ஸ்ட்ரக்சரை மாத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இது இருக்கிறது. அது திமுகனால முடியாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற திமுகனால முடியாது. அதனால என்னை பொறுத்தவரையில தாவேகாக்கு அப்பர் ஹேண்ட் டெஃபினட்டா இருக்கிறது. தாவேகா ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அ அப்போ இது 2 விதமா பண்ணலாம். நான் இது ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன். தாராளமாக இந்த 27 பேர டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கன்னா, ஏனென்றால் அவர்கள் வந்து தவறாக ஒரு முடிவை எடுத்தார்கள், தவறாக பயணித்தார்கள், தவறாக ஒரு விஷயத்தை செய்தார்கள். வித்தின் த ரூல்ஸே இந்த 27 பேர நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அந்த 27 பிளஸ் 1 28 இடத்துக்கு வந்து அப்போது பை எலக்ஷன் வரும். இந்த பை எலக்ஷன்ல வந்து முக்காவாசி இடத்துல வந்து தாவேகா தான் ஜெயிக்கும். தாராளமா அந்த ரூட்ல போயிருக்கலாம். அந்த ரூட்ல போகாம இந்த குதர்க்கமான இந்த வழி இருக்கு இல்லையா? அதிமுகல இருந்து ஆள வந்து காலி பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து நிறுத்தி, அதன் பிறகு வந்து அவங்கள ரிசைன் பண்ணி, அத 1 மணி நேரத்துல அக்செப்ட் பண்ணி, எல்லாம் பண்றது இருக்கு இல்லையா? இதனால தான் நமக்கு சந்தேகங்கள் வருகிறது. இது என்ன இது திமுக பண்ணாத விஷயமா? அதிமுக பண்ணாத விஷயமா சொன்னா, அவங்களுக்கு மாற்றாக தானே நீங்க வந்திருக்கீங்க. அவங்களுடைய ஊழலை தாங்க முடியாதது தான் நீங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. அப்ப நீங்களும் அதே மாரி பயணித்தால் என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா? அப்ப அதான் விஷயமா இருக்குது. இன்றைக்கு நான் சொல்றேன். இன்றைக்கு இது ஒரு தேர்தல் நடந்ததுன்னா, 20 தொகுதிக்கோ, 30 தொகுதிக்கோ நடந்ததுன்னா, 80% இடம் வந்து இன்னைக்கு தாவேகா ஜெயிக்க போகுது. இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கிற நிலைமையில் வந்து இது செய்ய வேண்டிய அவசியம் என்னன்றது கேள்வி இருக்குது. யாருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக? இது விஜயனுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க இது. விஜயனுடைய இன்ட்ரெஸ்ட் 100% கிடையாது. தமிழக மக்களினுடைய தாவேகாவுக்கு வாக்களித்த நபர்களுடைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது அது. இது யாருடைய இன்ட்ரெஸ்ட்? தாவேகால இருக்கின்ற யாருடைய இன்ட்ரெஸ்ட்ட வந்து இது கேட்டர் பண்றது என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புறேன்.
ஆதவ் சூப்பர் சிஎம் மாரி செயல்படுறாரா? அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. அது மட்டும் கிடையாதே. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. இப்ப ஆதவ் அட்லீஸ்ட் ஒரு எம்.எல்.ஏ. இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. அ அதை தாண்டி இருக்கின்ற பல நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது திரைக்கு பின்னால் இருக்கிற நபர்கள், அவர்கள் இயக்குகின்ற காய்கள், அவர்களைப் பற்றி நாம் என்ன சொல்றது இப்போ? அப்ப எவ்வளவோ நபர்கள் வந்து அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நபர்களை, இந்த சூப்பர் சிஎம்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணவில்லை என்றால், நிச்சயமாக தாவேகாவும் இன்னொரு அதிமுகவாக மாறுறதுல பெருங்காலமெல்லாம் ஆகாது. தாராளமாக ஒரு சிறிய கால அளவிலே அதுவும் நடக்கும். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.